अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं स्वार्जितैर्गन्धपुष्पाद्यैः शुभैः शक्त्यनुरूपतः ஆராதயன் ஹரிம் பக்தியா கமயிஷ்யாமி வாசரான் அப்படின்னு நாம் நாள்தோறும் எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனாதிகள்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சாத்விகமான ஒரு எண்ணத்தை கைக்கொள்கிறோமே, பிரதிஜையை கைக்கொள்கிறோமே, அதில் அதுதான் அந்த முக்கியமான திருவாராதனத்துக்காக அதை கைக்கொள்ளப்படுறது. அதில் பக்தியா அப்படின்றத ஒரு மாதிரி பார்த்தோம். சுபைஹி அப்படின்றதையும் பார்த்தோம். சக்தி அனுரூபத்தான்னா அவளுக்கு என்ன சக்தியோ அது நம்மால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். பணத்தாலேயோ இல்லை சரீரத்தாலேயோ நாம் கொண்டுள்ள ஞானத்தாலேயோ எல்லாம் நம்ம சக்திக்கு அனுகுணமாக பண்ண வேண்டியது. அந்த சக்தியை நாம் வளர்த்துக்கலாம், அது தப்பில்லை. ஞானத்தை இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சம்பாதனம் நல்ல வழியில் சம்பாதிக்க முடியும்னா, இந்த இப்போது வேலைக்கு போகிறவா என்ன பண்ணுறா, சின்ன வேலைக்கு போனால் நம்முடைய குவாலிஃபிகேஷனுக்கு இன்னொரு கம்பெனிக்கு போனால், அந்த கம்பெனிக்கு போனால் நிறைய கிடைக்கும் அப்படின்னு போகிற மாதிரி அதை நாம் இது பண்ணிக்கலாம். ஆனால் சக்தி அளவு தான் நாம் பண்ணணுமே தவிர அதை மீறி பெருமாள் பண்ண சொல்லி எதிர்பார்க்கல. கந்த புஷ்பாத்தியின்னு ஆதிபதத்தினால தன தானியம் இருக்குதே அதெல்லாம் சொல்லப்படுறது. தானியாதிகள் சாஸ்திரத்தில் எது எது சொல்லியிருக்கோ அந்த தானியங்கள்லாம் தான், அந்த வஸ்துக்கள்லாம் தான் நம்ம இது பண்ணணும். சாஸ்திரம் இசைந்ததாக இருக்கணும், நம்முடைய மனசுக்கும் இஷ்டமாக இருக்கணும். ஏன்னா சாஸ்திரம் இசைந்தது ஆயிரம் இருக்கும், நம்ம மனசுக்கு இசைந்ததாக இருக்கணும்னா ஏதோ ஒரு கால விசேஷத்தினால அவளுடைய விதிவசாத்து சில பதார்த்தங்கள்லாம் நாம் உபயோகிக்க முடியாமல் இருக்கும். சாஸ்திரம் இசைந்ததாக இருக்கும், ஆனால் நமக்கு அது ஒத்துக்காததாக இருக்கும். அதனால் ஆத்மனா சுஷ்டானின்னு பாஷ்யக்காரரே சாதிச்சிருக்கார். இந்த சாஸ்திர சம்மதமாகவும் இருக்கணும், நம்முடைய மனசுக்கும் பிடிச்சிருக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம், நாம் ஏன் சாஸ்திர சம்மதமாக இருக்கிறத வெறுக்க போகிறோம். ஆனால் அது நமக்கு உபயோகப்படாததாக இருக்கும். அப்போது அந்த வஸ்துவை அது வசதியான வஸ்துன்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த வஸ்துவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு நெய்யால் பண்ணக்கூடிய பக்ஷயம் இருக்குது, சர்க்கரையால் பண்ணக்கூடிய பக்ஷயம் இருக்குது. அதெல்லாம் பெருமாளுக்கு வசதியானதுன்னு சொல்கிறா. அதை அம்சம் பண்ணாக்கா அது பரமபோக்கியமாக இருக்கும் பெருமாளுக்கு. சாஸ்திரம் அதை செஞ்சுருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சன்னிவேஷம் சூழ்நிலை ஆற்றுல இருக்குவா மொத்த பேருக்குமே அது பண்ணால் விநியோகம் ஆகாது அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்துவை பெருமாளுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது எவ்வளோ வசதியாக இருந்தாலும். அந்த மாதிரி அதனால் ஆத்மனஸ்துட்டானின்னு பாஷ்யக்காரர் சாட்சியிருக்கேன். சாஸ்திர சம்மதமாகவும் இருக்கணும், அதே இதுவாக இருக்கும். சரி, அதே மாதிரி தான் ஒரு அதுக்கு 2-3 தோஷங்கள் இருக்குது. நாம துஷ்டம், ஆசிரிய துஷ்டம் அப்படின்லாம் இருக்குது. நல்ல வஸ்துவே இருந்தாலும் அதுக்கு பேர் சரியாக இல்லைன்னா அந்த வஸ்துவை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போது அதுக்கு ஒரு திருக்கோட்டியூர் சுவாமின்னு பிரசித்தராக எழுதியிருந்தார். அந்த திருமாளிகை பெருமாள் கூட இந்த டோலோ கண்ணன் பக்கத்தில் எழுதியிருக்கார் ஒரு கண்ணன். இப்போது அந்த திருமாளிகையிலேருந்து வேலை பண்ணிட்டா பெரிய விஷயங்கிறதுனால. சரி, அந்த சுவாமி
திருவத்தியனம் யாரோ சிஷ்யாள் வந்து வசத்தியான பழம், அதுக்கு காதர் பழம்னு பேரா, மாம்பழம், அதுக்கு காதர் அப்படின்னு பேர். இது நாளைக்கு இங்கே திருமாலையில் திருவத்தியனம், அதுக்காக இது வசத்தியான பழம், சுவாமிகளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு காதர் பழம் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சாராம். சரின்னு சுவாமி வந்து அப்போ அவர் சமைச்ச உடனே வாய்மூன்னு இருந்துட்டு அப்புறம் ஆற்றுல கூப்பிட்டு சொல்லிட்டாரா, இந்த மாதிரி அதுக்கு பேர், அது காதர்ன்றது முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குது, அதனால் அந்த நாமஜுஷ்டம் அது உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா. அந்த மாதிரி நாமஜுஷ்டம் பாலே இருந்தால் கூட நாய் தோல் அந்த பால் இருந்ததுன்னா அதுக்கு தோஷம், செப்பு பாத்திரத்தில் பால் இருந்தால் அது தோஷம், அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் இருக்காத இது பண்ணணும். எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கே தனம், அதாவது தனம்னா ரூபா அப்படின்னு சொல்கிறோமே, அது நாம் சம்பாதிக்கிறது நமக்கு இப்போது சுவாமிகளாக இருக்கிறவா, ஆச்சாரியாளாக இருக்கிறவாளுக்கு சிஷ்யர்கள் சமர்ப்பிக்கணும்னு இருக்குது. சர்வஸ்வம் ததர்த்தம், சர்வஸ்வம் வா ததர்த்தம் வா அர்த்தாதர்த்தமே வா அப்படின்னு இருக்குது. சத்குருபியோ நிவேதையத்துன்னு. அதனால் சிஷ்யன் கொடுக்கறதுல அந்த பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சிஷ்யனாக இருக்கணும்னா அவன் தோஷம் இல்லாத சிஷ்யனாக இருக்கணும். தோஷம் உள்ளவன் எப்படி சிஷ்யனாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். தோஷம் உள்ளவனே சிஷ்யனாகவே ஏற்றுக்கூடாதே அப்படின்னு இல்லை. ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு தோஷம் உள்ளவனாக இருந்தால் கூட அவனை பரீட்சை பண்ணி ஏற்றுண்டு இனிமேட்டு அந்த தோஷத்தை பண்ணாதவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு ஆத்மோஜீவனத்தை உபாயத்தை பண்ணி வைக்கலாம். ஆத்மோஜீவனத்தை யார் பண்ணி வைக்கிறாரோ, அதாவது இப்போ சரணாகதி, அதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லி அவனுக்கு சரணாகதி பண்ணி வைக்கலாம். அப்படி பண்ணினா அவனும் சிஷ்யன்தான். ஏன்னா பித்ராதிகளை கொன்னவனாக இருந்தால் கூட அவன் எம்பெருமான சரணம் அடைஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் பெருமாள் அவனை காப்பாற்றுறான். அதான் அவன் நிர்தோஷம் தம் வித்தி. எப்போது ஆதிதேவனாக இருக்கக்கூடிய பெருமாளை சமாசிரயம்னா சரணாகதி பண்ணிட்டானோ அவன் தோஷமற்றவன். தோஷமற்றவன்னா உடனே அவன் பங்கி பாவனத்துக்கெல்லாம் ஏற்றவன் அர்த்தம் இல்லை. அதாவது அவன் இந்த கர்ம சம்பந்தமான தோஷங்கள்லாம் விட்டுட்டு கேட்ட காலத்தில் எல்லா தோஷங்களும் எம்பெருமானால் களையப்பட்டவனா மோட்சத்துக்கு போகக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவன் பாகவதன் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். இங்குற்றைய சரீரம் தோஷம்தான். ஆனால் அந்த சரீரத்துக்கெல்லாம் காரணமானது எது? ஆத்மா பண்ணின பாபம். ஆனால் அந்த பாபங்கள்லாம் அவனுக்கு அப்புறம் போயிடுறது. பூர்வத்தில் இருந்த பாபங்கள்லாம் எம்பெருமான ஆசிரியத்தினால போயிடுறது அவன் ஆனால் இந்த சரீரம் பூர்வகிருத்தமான பாப்பத்தினால வந்திருக்குது. அந்த சரீரம் வர்ணாசிரம தர்மத்தை மீறெடுத்து, அதனால் அந்த சரீரத்துக்கு சுத்தி கிடையாது. அவன் வரையில் எதனா பிராயசித்தம் பண்ணி சுத்தி பண்ணிக்கலாமே தவிர பங்கி பாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேருக்கு அவன் பாகவதாளுக்கு ஆராதனத்துக்கு அவன் கைங்கரியம் சரீரத்தினால பண்ணக்கூடிய கைங்கரியம் இதுவாகிடும், போயிடும். சரி, அதனால் தோஷம் உள்ளவனாக இருந்தால் கூட ஆத்மோஜீவனத்தை அண்டி அவன் ஆசிரியிச்சான்னா ஆச்சாரியனிடத்தில் ஒரு பாகவதனிடத்தில் நீ எனக்கு என்ன கடத்தை ஏற்றணும் அப்படின்னு இது பண்ணான்னா கை கொள்ளலாம். சமாசிரியன் தான் அவனுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் தோஷவான் ஆகிட்டான். இனிமேட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, கைங்கரிய யோக்கியத்தை போயிடுச்சு. ஆனால் அவன் வரையில் பண்ணக்கூடியதுக்கு அந்த சமாசிரியமும் பண்ணலாம் அவனுக்கு. ஆனால் சமாசிரியம் பண்ணாக்கா அவனுக்கு வைஷ்ணவத்தை யோக்கியத்தை அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி இது. ஆனால் அவன் நழுவிட்டவன், நழுவினதுனால அவனுக்கு
அதனால் இப்படி தோஷவான் ஆகலாமா, சிஷ்யன் ஆக முடியுமான்னா ஆக முடியும். அதனால் இந்த இடத்துல என்னென்னா, அந்த அப்படி சிஷ்யாளாக இருந்தாலும் கூட நாம் இல்லை சிஷ்யாள் இல்லை, ஒரு தனிக்கனாக இருக்கான், அவன் வைதிகாலெலாம் ஆராதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்ற ரீதியில் அவன் கொண்டு பாகவதாளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறான். இல்லை உஞ்சு விருத்தி பண்ணுறா, அப்படி வீதி ஏற போய் உஞ்சு விருத்தி வாங்கிட்டு வரா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லவாழ் இடத்துல தான் வாங்கணுமே தவிர சரித்திரம் சரியாக இல்லாதவங்கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அப்போ தான் அது சுபமாக இருக்கும், இல்லைன்னா அசுபமானதாக இருக்கும். சுபைஹி சக்தியன் ரூபதான். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, குலட்டாஷண்ட பதித வைரிபியா காக்கினீமபி உத்யதாமபி கிருண்ணீயாத் நாபத்ஸ்வபி கதாச்சனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குலட்டா குலட்டான்னா குலம் மாறக்கூடிய ஸ்திரீ. குலட்டான்னா குலம் மாறக்கூடிய ஸ்திரீ. அதாவது ரெண்டு விதம். அதாவது குலட்டான்னா தாசிகளாக இருக்காளே அவளையும் சொல்லும். பல பேரிடத்துல தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைக்கிறாளே அவளையும் சொல்லும். இல்லைன்னா இந்த குலம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறாளே அவளையும் சொல்லும். ஆனால் குலம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறவா தாசியை போல பல பேர்கிட்ட போகிறவா இல்லை. இல்லை, ஒத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறா, அவனோட தான் வாழ்க்கை நடத்துகிறா, குடும்பஸ்ரீ மாதிரி. ஆனால் அவள் குலம் மாறிட்டா, அதனால் அவளுக்கு தோஷம். அதனால தான் அவரவர்கள் குலத்திலேயே அவரவர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான். குலம் மாறிட்டாக்கா அது போயிடும், அவளுக்கு அந்த பாவனத்துவம் போயிடும். குலட்டா ஷண்டை, அதாவது நபும்சகன் இருக்காளே அவள் இடத்துலையும் வாங்கக்கூடாது. பதிதன் பதித வைரிபியா. பதிதன் அப்படின்னா தன்னுடைய தர்மத்திலிருந்து நழுவினவன், தர்மங்களை சரியாக செய்யாதவன், அதாவது சந்தியாவந்தனாதிகள்லாம் விட்டவன். அது தொடக்கமாக எல்லாம். அதனால தான் இப்போது நாம் தேசாந்திரம் போயிட்டோம். இப்போ அநேகம் பேர் தேசாந்திரம் போயிருக்கோம். தேசாந்திரம் போனாக்கா அந்த தேசத்தில் கர்மா பண்ணணுமா, சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணணுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அதை பற்றி மகான்கள் யாருமே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. பண்ண வேண்டாம், அந்த தேசத்தில் இதுதான் கர்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஸ்தீரி மகாத்மியத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், பிரம்மா தியானம் பண்ண ஆரம்பித்தான் சத்தியலோகத்தில். அந்த தியானம் அவனுக்கு கை கூடலை. ஏன்னா அவனுக்கு கலுஷமாக இருக்குது. அந்த பாப்பம் அவனை மறைக்கிறது. தியானத்துக்கு பெருமாள் விஷயமாகலை. தியானம் பண்ணால் தானே பெருமாள் விஷயமாவார். அதனால் அவன் சோகிச்சிருந்தான். அப்புறம் ஒரு அசரீரி வாக்கு அவனுக்கு கேட்டுது. அதில் வரைச்சு எண்ணியனர் புவனங்கள் 7 மாறும். 14 லோகம் இருக்குதே, அதில் 13 லோகத்தை விடு. எண்ணியனர் புவனங்கள் 7 மாறும் இருமூன்னு தீவமும். அதுக்கப்புறம் 7 மாறும் 13 லோகத்தை விட்டுட்டா கீழே அதில் பார்த்தாலும் சுத்தலாம் அப்படின்னு ரசாத்தலம் அப்படின்லாம் இருக்கக்கூடிய 7 லோகம். மேலே புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு இருக்கிற 7 லோகம், 6 லோகம். இந்த ஒரு லோகம் என்னது, விடக்கூடாத லோகம், பூலோகம். அதனால் பூலோகம்தான் கர்ம பூமி. சரி, எண்ணியனர் புவனங்கள் 7 மாறும் இருமூன்னு தீவமும். அப்புறம்
6 தீபத்தையும் விட்டுடு. தீபகற்பத்தையும் ஸ்வேத தீபம், உஷத்வீபம், கிரௌஞ்ச தீபம் அப்படின்லாம் இருக்குது. அதில் இந்த ஜம்பூ தீபத்தை தவிர மற்ற 6 விட்டுடு. 3 தீபமும் 8 இடமும் விட்டு அதுக்குள்ளே இது இருக்குது, அதையும் விட்டுடு. அதனால் பாரதத்துக்கு வா, ஜம்பூ தீபத்துக்கு வந்து பண்ணிய நல் விரதமெல்லாம் பலிக்குமென்னு பாரதத்தை பங்கயத்தோன் படிந்திட்டானே அப்படின்னு பாரதத்தில் வந்து அவன் அஸ்வமேத யாகம் பண்ணால் அதான் இந்த பாரதத்தில் வந்து இது பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணோம். ஏன்னா நல் விரதமெல்லாம் இங்கே கட்டாயம் பலிக்கக்கூடிய பூமி இது. எம்பெருமான தியானம் பண்ணுறது சத்தியலோகத்தில் கூட பண்ணலாம், ஆனால் அவனுக்கு கை கூடலை, அதனால் எல்லாத்தையும் இங்கே வந்தான். அதுக்கப்புறம் இந்த ஜம்பூத்வீபமான பாரதத்துலேயும் சத்திய விரதம் செல்வா என்னது ஓர் உரையின் சார்வார் அசிரீரி சொல்லித்து பா, நீ வந்து சத்தியவிரத க்ஷேத்திரம் போய் அங்கே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணு, அது வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம் அப்படின்லாம் சொன்னதுனால அப்புறம் சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்தான். காஞ்சிபுரம்ன்றது அவனால் நிர்மாணிக்கப்பட்ட ஊரானதுனால அதுக்கு காஞ்சி அப்படின்னு. காரண பிரம்மா, அந்த பிரம்மா அர்ச்சித்த ஊர் காஞ்சி அப்படின்னு பேர் வந்தது. சரி, அதனால் அவன் என்ன பண்ணான், அஸ்திகிரி பர்வாவை உத்தரவேதியாக தேர்ந்தெடுத்தான். அங்கே வந்து வரவாளுக்கெல்லாம் இடமெல்லாம் ஓணுமோ இல்லை, அதுக்கு ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண சொன்னான் விஸ்வகர்மாவை. அந்த இடத்துல பெருமாளை அதான் யாகம் பண்ணால் பெருமாள் தோன்றினார், அர்ச்சிச்சார், அதனால் அதுக்கு காஞ்சின்னு பேர் வந்தது. சரி, அதனால் இந்த லோகத்தில் மாத்திரம்தான் கர்ம பூமி, அதெல்லாம் கர்மாக்கள் பலிக்கக்கூடிய பூமி. இந்த ஜம்பூ தீபத்தை விட்டுட்டு பாரத வருஷம் ஜம்பூ தீபே பாரத வருஷே பரத கண்டேன்லாம் சொல்கிறோமே, இதை விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் பண்ணாக்கா அது கர்மா இல்லையே. ஆனாலும் கூட நாமும் ஏதோ பிராரப்த வசாத்து ஒரு தேசத்துக்கு போயிருக்கோம். தேசாந்தரத்தில் இருக்கவன் அப்படின்னு தர்மசாஸ்திராதிகளில் விவகாரம் பண்ணி இந்த ஆசௌச்சாதிகள்லாம் இருக்கு, பிறப்பு இறப்பு தீட்டுகள்லாம் இருக்கு, அதில் வரைச்சே தேசாந்தரத்தில் அதாவது இங்கேயே இருக்கவனோட கூட எப்படிலாம் ஆசௌச்சம் பண்ண பிறப்பிறப்பு தீட்டுலாம் அனுஷ்டிக்கணும், தேசாந்திரம் போன விஷயத்தில் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால் எத்யப்பி ஏதோ ஒரு வழியினால் தேசாந்திரம் போனவன் இருக்கான் அப்படின்றது தெரியுது. அப்போ தேசாந்திரம் போனவன் இருந்தான்னா தேசாந்திரம் போனவன் இந்த கர்மாவை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா இல்லைன்னா அவன் பதித்தனாய் போயிடுவான். அதனால் அவரவர்களுக்கு உரிய கர்மா சந்தியாவந்தனாதி கர்மாக்களை தேசாந்தரத்தில் போனாலும் அவசியமாக இருக்கக்கூடிய நித்திய நைமித்திய கர்மாக்கள்லாம் பண்ணியே ஆகணும். அதிகப்படியாக இருக்கிற கர்மாவை அந்த தேசத்தெல்லாம் பண்ண முடியாது, அதனால் பண்ண வேண்டாம். இப்போ அக்னிஹோத்ராதிகள்லாம் அந்த இதில் இல்லை, ஏன்னா இங்கே தான் பலிக்கக்கூடியது அந்த கர்மாவெல்லாம். இப்போ சந்தியாவந்தனம் இங்கே தானே பலிக்கும், அங்கெல்லாம் பலிக்காது விட்டுடலாமா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னு நாமே பிராமணன்னு பலிக்க மாட்டோம், அதனால் இதை பண்ணணும். இப்போ பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணலைன்னா இவன் வந்து பதித்தனா போடுவான். அக்னிஹோத்திரம் பண்ணலைன்னா பதித்தனா போக மாட்டான். அக்னிஹோத்திரம் பண்ணலைன்னா பதித்தனா போக மாட்டான். அக்னிஹோத்திரம் பண்ணால் இவனுக்கு ஸ்ரேஷ்டியம் வரும், மேலே மேலே பதித்தனா போக மாட்டான். அதே சந்தியாவந்தனாதி கர்மா அப்புறம் நைமித்தியமாக இருக்கக்கூடிய சாத்தியாதிகள்லாம் விட்டான்னா இவன் பதித்தனா போடுவான், கர்ம பிரஷ்டனா போடுவான். அதனால் இந்த கர்மாவை நாம எங்கே போனாலும் பண்ணுறது அப்படின்றத நம்ம முன்னோர்களே பார்த்துட்டுருக்காங்க. அதாவது 50-60 வருஷத்துக்கு முன்ன இந்த பெரியோர்கள் எல்லாரும் அப்போவே யாரோ 10 பேர் போயிருக்கா, அதெல்லாம் வந்து அவளுக்கெல்லாம் நீ அங்கே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லு. ஆனால் அதிகப்படியான கர்மாக்கள்லாம் அங்கே பண்ணக்கூடாது.
அந்த கர்மாவனால அந்த கர்மா பண்ணலைன்னா நாம் பத்தித்தனாக போயிடுவோம் அப்படின்னு இல்லாத நமக்கு சைஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் அங்கே போய் பண்ணக்கூடாது, ஏன்னா பலன் வராது. ஆனால் நாம் பண்ணலைன்னா நமக்கு ஸ்டேட்டஸே போயிடும், பத்தித்தனாக போயிடுவோம் அப்படின்னா அந்த கர்மாவை மாத்திரம் அங்கே பண்ணுறது. அதனால்தான் தேசாந்திரத்தில் போய் சன்னியாசம் வாங்கிக்கலாமா, சன்னியாசி போகலாமா அப்படின்னா சன்னியாசிக்கு என்ன காரியம்? தேசாந்திரத்தில் சன்னியாசிக்கு என்ன காரியம்? சன்னியாசி மோட்சத்தை விரும்பி இருக்கக்கூடிய ஆசிரமம், வாழ்நாள் அப்படியே நாராயண ஸ்மரணம் பண்ணிட்டு கழிக்கணும். குடும்ப பாரம் இல்லை, குடும்பத்தை ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஏதோ பிக்ஷை எடுத்துட்டு அந்த சிக்கத்தில் வரத அது அவளுக்கு சொல்லியிருக்கு, நல்ல இடத்துல போய் பிக்ஷை வாங்கிட்டா அதை அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொந்தமாக தளிவு பண்ணி கூட சாப்பிடக்கூடாது, பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும். அப்படி இருக்க எதுக்காக இப்போது சன்னியாசி வெளிநாடு போகணும், பணம் சம்பாதிக்க தான் இப்போ கிரகஸ்தம் போகிறான் வெளிநாட்டுக்குன்னா அவன் குடும்பத்தை ரட்சிக்கணும், 10 மேலே அப்பா பாட்டா தாத்தாவெல்லாம் இருக்கா அவளை ரட்சிக்கணும், கீழே பசங்கள்லாம் இருக்கா, தமக்கையெல்லாம் இருக்கா, கல்யாணம் பண்ணணும், இவன் போய் சம்பாதிக்கணும். இந்த ஊரில் சம்பாதிக்கிறது போகிறல. ஆனால் அந்த ஊரில் என்ன இருக்குது, இவனுக்கு என்ன இருக்குது சன்னியாசிக்கு? நான் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த ஊருக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரம் சம்மதிக்காது. இப்போ கிரகஸ்தனாக இருந்த அந்த ஊருக்கு போகிறேன்னா அது குடும்ப பாரத்தை பறிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமைக்கு இங்கே சரியா இல்லை அங்கே போகிறான், இங்கே சரியில்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த பணம் போகிறல அவனுடைய புத்தியா, அதனால் அவன் அங்கே போகிறான். அது போகிறதுக்கு உண்டான குறைச்சல் கூட்டல் அது அவன் பார்த்துக்கிறான். ஆனால் சன்னியாசி போகலாமான்னா சுத்தமாக போகவே கூடாது. எதுக்காக நீ போகிறாங்க? பணத்தை அபேட்சித்து தானே கிரகஸ்தம் போகிறான். அதே மாதிரி நீ உனக்கு பணமே வேண்டாமே, யார் பிக்ஷை போடுறாலோ அங்கே சாப்பிட்டுட்டு வாய்மூன்னு இருக்க வேண்டியது தானே, அதுக்கு மேலே ஒரு காரியம் இல்லையே. உனக்கு விதித்த காரியம் வேறு இல்லை. நான் கோவில் கட்டுறேன், குளம் வெட்டுறேன் அப்படின்னு நீ நினச்சி அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது உன்னை யார் கோவிலும் கட்ட சொல்ல, குளமும் வெட்ட சொல்லலை, முடிஞ்சால் தான் பண்ண சொல்லு. சரி, ரொம்ப தூரம் நம்ம போயிட்டோம். அதனால் குலட்டா சண்டை பதித்தன்னா கர்மங்கள்லாம் விட்டவன். அதனால் அப்படி இருக்கக்கூடியவனை விட்டேந்து அவள். அப்புறம் வைரின்னா துவேஷிக்கிறானே அவள். வைரிபியா உத்தியதாமப்பி கிருஹீயாத். அவளே உத்தியதாமப்பி மேல் விழுந்து, சுவாமி தேவருக்கு இந்த இதை சமர்ப்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பெருமாள் எனக்கு ஏதோ கொடுத்துருக்கான், அதனால் இங்கே மகானுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை, இங்கே பெரிய கைங்கரியங்கள்லாம் பண்ணுறது, அதனால் அந்த கைங்கரியத்துக்கு இதை உபயோகப்படுத்திக்கணும்னு கொடுக்குறேன், ஆற்று பெருமாள் திருவாராயணத்துக்கு உபயோகப்படுத்திக்கணும்னு கொடுக்குறேன். தானாக முன்வந்து உத்தியதாமப்பி கிருஹீயாத்து ந ஆபத்ஸ்வப்பி கதாச்சனா. கிருஹீயாத் ந வாங்கக்கூடாது. எப்போ? நன்னா இருக்கே இல்லை. ஆபத்ஸ்வப்பி ஆபத்சு அப்பி ஆபத்து காலத்தில் கூட கதாச்சனா ஒரு பைசா கூட கொஞ்சம் கூட வாங்கக்கூடாது. ஆபத்து காலமாக, அதாவது நாளைக்கு காத்தால பெருமாள் ஆற்று பெருமாளுக்கு திருவாராயணத்துக்கு வழி இல்லை, ஆஹா இன்றைக்கி அவன் கொடுத்தான், ஒரு மாதத்துக்கு தாங்கும் இந்த பணம், இல்லை ஒரு 10 நாளைக்கு தான் வரட்டுமே, 2 நாளைக்கு தான் வரட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு காத்தால எப்படி பெருமாள் திருவாராயணம் ஆற்று பெருமாள் திருவாராயணம் நடக்கும் தெரியல, அப்படின்ற போது மகானுபாவம் வந்தான். அப்படின்னா இந்த மாதிரி குலட்டையாக இருக்கவாளோ, சண்டனாக இருக்கவாளோ, பத்தித்தனாக இருக்கவாளோ, வைரி விரோதியாக இருக்கணும், இவாள்லாம் வந்தாள்னா ஒரு போதும் ஆபத்து காலமாக இருந்தால் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறோம். அப்போது தனதானியத்தை நாம் இது பண்ணச்சே ரொம்ப ஜாக்கிரதையாக இது பண்ணணும். அதில் தனத்தில் ரொம்ப இதுவாக இருக்கணும். தனத்தினுடைய ஒரு பங்கு தான் தானியம். சில பேர் தனமாக நிலப்பொலன்னு வச்சுட்டுருக்கான். இந்த மாதிரி ஆசாமிகள்னால் எங்கள் இது கழனியில் இது நெல் விளைஞ்சிது அப்படின்னு நெல் கொடுக்குறான், இல்லைன்னா உளுந்து பயறு அதெல்லாம் வந்தது அப்படின்னு கொடுக்குறான். அப்படின்னா இதெல்லாம் நல்ல வழக்கத்தில் தான் வாங்கணும். அதனால் சுபைஹி
அப்படின்னு வாங்கி நம்ம சக்தி அனுரூபமாக பெருமாள் திருவாராதனம் அப்படி மேலே வந்து பெருமாள் திருவாராதனத்தில் இந்த வஸ்துக்களை கொண்டு நாம் சமர்ப்பிக்கிறோமே, திருவாராதனத்தில் தூபம் தீபம் திருமஞ்சனம் சந்தனம் புஷ்பம் அது இது நிவேதனம் இதெல்லாம் பண்ணுறோமே, இதெல்லாம் எந்தெந்த வகையை சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணோசாதனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷட்சித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.